காதலால் மீண்டும் பிறந்தேனடி. அத்தியாயம் 3. அவளை மஞ்சத்தில் கிடத்தியவன் அவளின் மீது படர்ந்து அவள் இதழ் தேனை மொத்தமாக பருகியதன் பிறகு அமைதியாக இருப்பானா என்ன? கல்லுண்ட வண்டாக அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பித்து விட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அதரங்கள் அவளுடைய கழுத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்க அவளுக்கோ பயம் உயிர் வரை சென்று தாக்கியது. பட்டென்று அவனுடைய தலையை அழுத்தமாக பிடித்து தன்னில் இருந்து பிரிக்க முற்பட அவளுக்கோ அவள் பிடித்த பிடியில் பின்னந்தலை வலிக்கவும், ஏய் இடியட், எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே நீ கையை வைப்ப? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சார், சாரி, எனக்கு ரொம்ப வலிக்குது சார், எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்களேன். ஏய், இதையெல்லாம் என்கிட்ட உன்னுடைய வீராப்பு வசனத்தை பேசுறதுக்கு முன்னாடியும் என் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடியும் யோசிச்சிருக்கணும். இப்போ இவ்வளவு பம்புற நீ அன்னைக்கு என்னவோ பெரிய வீராங்கனை மாதிரி அப்படி என்னை எதிர்த்துக்கிட்டு நின்று ஜஸ்ட் தெரியாமல் நடந்த ஆக்சிடெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு அந்தளவுக்கு நடந்துக்கிட்டல. இப்போ உன்னை எப்படி நான் விடுவேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுடி. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன் சார், ப்ளீஸ். தன் தலையை அழுத்தமாக கோதியவன், இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும்னா நீ மட்டும்தாண்டி வேணும். அதனால் அமைதியாக படுத்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணு சார். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். நீங்கள் வேறு ஏதாவது செய்ய சொல்லுங்கள், நான் நிச்சயமாக செய்கிறேன். காலம் முழுக்க உங்களுக்கு அடிமையாக கூட இருக்கேன். ப்ளீஸ் சார், ஆனால் என்னை விட்டுருங்க. அச்சோ பாரு பேபி, நீ காலம் முழுக்க எனக்கு அடிமையாலாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நான் இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் நீ என் கூட தான் ஒன்றா இருந்தாகணும். உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது என்று கூறியவன் தாவணி இல்லாமல் படுத்திருந்தவளின் மீது மோக பார்வையை வீசிவிட்டு அப்படியே அவளின் கரம் தன்னை தடுக்கும் என்பதால் அவளுடைய தாவணியை வைத்தே அந்த கட்டிலின் முனையில் கட்டி போட்டவன் அவள் ஜாக்கெட்டின் கொக்கிகளை அவிழ்ப்பதற்கு கூட நேரமில்லை என்பது போல தரதரவென்று கிழித்து எறிந்திருந்தான். அதில் அவள் உடல்கள் நடுங்க, அவள் இதழ்கள் துடிக்க, கண்களிலிருந்து கண்ணீர் வழிய, ப்ளீஸ் விட்டுருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதெல்லாம் பாவம் சார், வேண்டாம் விட்டுருங்க. விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்வாகவே இல்லையா? தன்னால் முடிந்த மட்டும் அவனை தவிர்ப்பதற்காக ஏதேதோ காரணங்களை கூறி பார்க்க, சாதாரணமாக ஆண்மகன் என்றால் அவள் கூறியதற்கு இந்நேரம் அவளை விட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் அவன்தான் அரக்கனாக மாறி வந்திருக்கிறானே, அதுவும் பழி தீர்ப்பதற்காக வந்திருப்பவன் அவள் கூறுவதை செவி சாய்ப்பானா என்ன? இதோ அவள் மேலாடை மொத்தமாக பரிதாபமாக கீழே கிடந்தது, உள்ளடை உட்பட. அப்படியே அவளின் அங்கத்தில் முகத்தை புதைத்தவன், ஸோ சாஃப்டடி, இந்த இடம் மட்டும் எப்படி தான் சாஃப்டாக இருக்கோ தெரில உங்களுக்கெல்லாம் என்று கூற, அவளோ புழுவாய் துடித்து விட்டாள். சி, இவன் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்பானோ என்பது போல் அருவருப்பாக அவனை பார்க்க, நீ நினைக்கிறது கரெக்டாக தான் பேபி, நீ ஒன்றும் என்னோட ஆள் கிடையாது, பொண்ணுங்கனால எனக்கு தனி போது தான் என்று கூறியவன் அவளின் வலது புற மாங்கனிகளை கடித்து இழுக்க வழியில் பெண்ணவள் துடியாய் துடித்து விட்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.